ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றுக்கு என்ன வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸ் அப்படிங்கிற வீடியோ பார்த்தோம். அது ஆக்சுவலாக நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது, இது வந்து எந்த இதுலெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நேற்றுக்கு பார்த்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ஸ் ஆகட்டும், இன்றைக்கி நம்ம பார்க்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆகட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வேணால் இது அப்ளை ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸ் லெவல், மெயின்ஸ் லெவல் எல்லாம் இருக்கு. மெயின்ஸ் லெவல் எல்லாம் இது கண்டிப்பாகவே வரும் அப்படிங்கிற சில டாபிக்ஸ் ரீசனிங்ல. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ப்ரிலிம்ஸ் லெவல்ல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஐபிபிஎஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எக்ஸாம்ஸ், ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓலாம் கூட என்ன சொல்லலாம், இந்த கொஸ்டின்ஸ் கேட்கவும் செய்யலாம், கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இது கிடையாது. நிறைய எஸ்பிஐ பிஓலாம் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஐபிபிஎஸ் பிஓலையும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ ஐபிபிஎஸ் பிஓக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எஸ்பிஐ பிஓக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஐபிபிஎஸ் எஸ்ஓக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ப்ரிலிம்ஸ் லெவல்லே நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணணும். பட் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி இப்போ நான் வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன், கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், மேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி நிறைய இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் வரலாம். ஸோ இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, இப்போ உங்களோட சம்டைம்ஸ் சில பேருக்கு சிலபஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் வரும் அப்படின்னா அதில் உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இது டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ எப்படி சொல்கிறது, ஆர்குமெண்ட் அப்படின்னா ஜென்ரலாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது எப்போ வரும்? இப்போ வந்து ஒரு தலைப்பு, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இப்போ ஜென்ரலாக என்ன சொல்கிறது, ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா அந்த தலைப்புக்கு நம்ம அந்த தலைப்பை சப்போர்ட் பண்ணி ஒருத்தங்க பேசுவாங்க, அந்த தலைப்புக்கு எதிராகவும் ஒருத்தங்க பேசுவாங்க. அதுதான் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பட்டிமன்றம்லாம் எடுத்துக்கலாம். எந்த பட்டிமன்றம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. இப்போ இந்தியா வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கொண்டு இருக்கின்றதா இல்லை கீழே போயிட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வளர்ச்சி பாதையில நோக்கி தான் போய்கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் 3 பேரோ 5 பேரோ பேசுவாங்க. இல்லை வளர்ச்சி பாதையிலேருந்து கீழே எக்கனாமி எல்லாமே ஃபுல்லாக தான் கீழே தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேர் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாகவும் பேசலாம், நெகட்டிவாகவும் பேசலாம். ஆர்குமெண்ட்டுங்கிறது என்ன சொல்கிறது, அதாவது ஒரு எப்போவுமே பாசிட்டிவான்னு மட்டும் கிடையாது, அதாவது நெகட்டிவ் விஷயமும் இருக்கும். அதில் கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு எஸ்ஸும் இருக்கும், நோவும் இருக்கும். ஸோ எஸ்ஸுக்குன்னு ஒரு ஆர்குமெண்ட் வேணும், நோக்குன்னு ஒரு ஆர்குமெண்ட் வேணும். கரெக்டாக? அது ஆல்வேஸ் உங்களுக்கு ஃபேமஸாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா விஜய் டிவியில் நீயா நானா இருக்குது, நிறைய இப்போது லைக் திங்க் தமிழா, ஜீ தமிழ், நிறைய இப்போது ரீசன் அது எல்லாமே கூட நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். பட் நம்ம இப்போ என்ன சொல்கிறது, அதை விட எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்குன்னா ஓகே பட்டிமன்றம் போடுவாங்க, ராஜா பேசுவாங்க, பாரதி பேசுவாங்க. ராஜாவை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது, பாரதி தெரியாதையோ. யூஸ்வலாகவே ராஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா நெகட்டிவ் சைடில் தான் எப்போவுமே வருவாங்க. நெகட்டிவ் சைடில் வந்துட்டு அதில் எல்லாம் உண்மை இருக்கிறத ஒரு ஜாலியாக சொல்லிட்டு போவாங்க. பட் ஸ்ட்ராங்காக அவங்க பேசுவாங்க, ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி பாரதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட், பட் அவங்க நெகட்டிவ் சைடுக்கும் வந்துருக்கலாம், பட் மோஸ்ட்லி பாசிட்டிவ் சைடில் வந்துட்டு அதில் இருக்கிற நல்ல பாசிட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. அதுதான். ஸோ இந்த ஆர்குமெண்ட்டில் என்ன ஸ்டேட்மெண்ட், அந்த ஆர்குமெண்ட்டில் நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு தலைப்பு, ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு தலைப்பு மாதிரி ஒன்று இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த தலைப்புக்கு அது வந்துட்டு அதில் பாசிட்டிவ் சைடும் இருக்கும், நெகட்டிவ் சைடும் இருக்கும். அதில் ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் எது, வீக் ஆர்குமெண்ட் எது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதில் ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் இருந்ததுன்னா அதை நீங்கள் இட் ஃபாலோஸ் அப்படின்னு சூஸ் பண்ணணும். வீக் ஆர்குமெண்ட்டாக இருந்ததுன்னா டஸ் நாட் ஃபாலோ அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறத நான் எப்படி டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இப்போ வந்துட்டு இனி ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு டாபிக் இப்போ கொடுத்துருக்காங்க, அந்த டாப்பிக்கு ரிலவெண்ட்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் பேசணும். அதை விட்டுட்டு இப்போ ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு டாப்பிக்கை பற்றி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு லைக் ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் தரேன். அது காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நெக்ஸ்ட் இயர்லேருந்து வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ அதுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு சில பேர் இருப்பீங்க, கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு சில பேர் இருப்பீங்க. நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி கேட்டிருக்கேன். சில பேர் யூபிஎஸ்சியை பற்றி சம்மந்தமே இல்லாமல் பேசுவாங்க. அது இதுக்கு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டாக இருக்குமா? கண்டிப்பாகவே இருக்காது. ஏன்னா அதுக்கு ரிலவெண்ட்டே இல்லை, எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தான். பட் நான் பேசிகிட்டு இருக்கிறது ஒன்லி காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பற்றி. நீங்கள் யூபிஎஸ்சியை பற்றி பேசுனீங்கன்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா? இல்லை. ஸோ ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்னா அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா அது வந்துட்டு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் கிடையாது. ஸோ இது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்துப்பீங்க, ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுட்டு இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் இப்போ உங்களுக்கு புரிய வச்சுட்டு நான் அந்த இதை எழுதிட்டே வந்தேன்னா உங்களுக்கு மைண்ட்லேயும் நல்லா
என்றும். ஓகேங்களா? ஸோ ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷனில் வந்து லைக் ஃபாலோஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வீக் ஆர்குமெண்ட். நான் இப்போ சொன்னேன்ல, காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நல்லதா கெட்டதான் கேட்கும்போது காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி பேசாமல் யூபிஎஸ்சி பற்றி பேசினா அது irrelevant இருந்ததுன்னா, அதாவது அதுக்கு ரிலேட்டடாக இல்லை அப்படின்னா அது வந்து வீக் ஆர்குமெண்ட். ஸோ irrelevant ஆர் நாட் ரிலேட்டட் டு அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வந்து வீக் ஆர்குமெண்ட். அதாவது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்னு கண்டிப்பாக அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க வேண்டும், ரிலேட்டடாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நான் அதே ஸ்டேட்மெண்ட்டே வச்சுக்கோங்க. காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ அதுக்கு சில பேர் என்ன சொல்றாங்க, கெட்டது தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அதுவும் ஒரு ஆர்குமெண்ட் தான். சில பேர் கண்டிப்பா கெட்டது தான்ப்பா, ஏன் கெட்டதுன்னு தான் நினைக்கிறேன் இப்படின்லாம் சொன்னீங்கன்னா, அதாவது ஒரு ஆர்குமெண்ட்னா அதுக்கு ரிலவெண்ட்டா ஓகே இதனால தான் இதுதான் ரீசன், இதனால இது கண்டிப்பா நல்லதே கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசனை நீங்க வைக்கணும். ஸ்ட்ராங்கா ரீசனே இல்லாம ஒரு வேகா இல்லப்பா இது கெட்டதுன்னு தான் நினைக்கிறேன், இல்லை நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டா ஆகாது. அதாவது ஒரு வேலிட் பாயிண்ட் ஒன்று நீங்க சொல்லணும். புரியுதுங்களா? சும்மா இது கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கரெக்டாக வராது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேலிடான, இப்போ நான் கெட்டது, இப்போ சில பேர் சொல்லுவாங்க நான் நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸ்க்கு இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்குலாம் ஒரு எக்ஸாம்ஸ்க்கு 850 rupees நம்ம கொடுக்குறோம். அந்த எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே இப்போ இருக்காது, ஒரே ஒரு எக்ஸாம் ஃபீஸ் தான் கட்டுவோம். அதில் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு வந்துடும், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி எல்லாத்தோட ப்ரிலிம்ஸுமே நமக்கு ஒரே எக்ஸாம் ஃபீஸில் முடிஞ்சிடும். ஸோ பணம் நிறைய சேவ் ஆகும். இந்த மாதிரி ஒரு பெரிய ரீசனை வச்சு ஒருத்தன் சொல்கிறான்னா அது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம நீங்கள் எஸ் வெறும் நோ அப்படின்னு சொல்கிறது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் ஆகாது. அதையுமே ஒரு மாதிரி என்ன சொல்றது, லைக் வீரமாவோ ஒரு ஆக்ரோஷமாவோ சொன்னா ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் ஆயிடாது. அதுக்கான ஒரு சப்போர்ட்டிங் ரீசன், ஸ்ட்ராங் வேலிட் பாயிண்ட் இல்லைன்னா அது வந்துட்டு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் இல்லாமல் வீக் ஆர்குமெண்ட் இருக்கும். நீங்க வெறும் இல்லப்பா நல்லதே இல்லை அப்படின்னு சொன்னீங்க, அது வீக் ஆர்குமெண்ட். ஸோ அதுக்கு என்ன நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு வேலிட் சப்போர்ட்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கணும். இதனால தான் அப்படின்னு இல்லாமல் வேகா சொன்னீங்கன்னா அது வந்து வீக் ஆர்குமெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஒரு வேகாவோ நோ ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ், ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஆர் வேலிட் ரீசன்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆர் வேலிட் ரீசன்ஸ், நோ வேலிட் ரீசன்ஸ், இதெல்லாமே இல்லாமல் சொன்னீங்க அப்படின்னா அது வந்து என்னவா போயிடும்னா வீக் ஆர்குமெண்ட்ஸாக போயிடும். இது எல்லாமே இருந்தது, வேகா இல்லாமல் இதுதான் கரெக்டாக இதுதான் அப்படின்னு ஒரு எக்ஸாக்ட் டு த பாயிண்ட், அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுறீங்க. வேலிட் ரீசனு அது எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டாக போயிடும். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு திருப்பி அதே ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க இந்த ஃபீஸ் எல்லாம் குறைக்கணும், ஆர்எல்ஸ் இப்போ என்ன சொல்கிறது, நிறைய எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், இதை பேர்டனை குறைக்கிறதுக்கு ஒரே வழி காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்லி வே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்எல்ஸ் என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் நான் வரேன், இப்போ ஒன்லி வே அந்த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் நல்லது, வேறு வழியே கிடையாது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னா தப்பு. ஏன்னா இது மட்டும்தான் வழி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜென்ரலாகவே இந்த ஒன்லி அப்படின்னு சொன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா நம்ம கரெக்டுன்னு சொல்லலாம். இல்லை விட்டுட்டு இல்லைப்பா காமன் எலிஜிபிலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லது, அதான் ஒரே வழி பேர்டனை குறைக்கிறதுக்குலாம் நிறைய எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஒரே வழி அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி சொல்கிறது, ஒரே வழி அதுதான் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் ஆகாது. புரியுதுங்களா? நிறைய வழி இருக்கும், யோசிச்சு பார்த்தா ஏகப்பட்ட வழி இருக்கும், பட் இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது டெஃபினட்டாகவே ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒன்லி இஸ் அ ஒன்லி வே, ஒன்லி அப்படி. பட் சில இடத்துல ஒன்லி யூஸ் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். அதாவது அந்த எந்த இடத்துல அதை பேசுகிறாங்கிறத பொறுத்து. பட் ஆல்மோஸ்ட் 90% இந்த ஒன்லி இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஒரு டாமினேட்டிங்காக இதுதான்ப்பா அப்படின்னு சொன்னால் அது கரெக்டான ஆர்குமெண்ட்டாக ஆகிடுங்கிறது கரெக்ட் கிடையாது. அந்த இடத்துல நிறைய வழி இருக்கும்போது இதான் ஒரு வழின்னு எப்படி சொல்ல முடியும், அந்த மாதிரி இடத்துல அது வீக் ஆர்குமெண்ட்டாக போடணும். ஓகேங்களா? ஸோ ஒன்லி அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது டெஃபினட்டாகவே வீக் ஆர்குமெண்ட்டாக தான் இருக்கும். வேறு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்து ஒரு போல் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வேணுமா வேண்டாமாங்கிற மாதிரி ஒரு போல் கண்டக்ட் பண்ணுறாங்க. மேபி சில டெலிகிராம் குரூப்ஸில் வச்சு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ வந்து ஃபைனலாக ஒரு ரிசல்ட் வந்துட்டு வருது. ஆர்எல்ஸ் என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு இதை பற்றி சொல்ல வரீங்க, இந்த மாதிரி ஒரு போல் வச்சுருக்காங்க, எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் வந்து காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வேண்டான்னு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு
இதை உங்களால் சொல்ல முடியாது. எந்த விஷயத்துக்குமே எல்லாருமே ஒத்து போகவே மாட்டாங்க. கரெக்டாக கண்டிப்பாக என்ன சொல்கிறது, ஒரு 50% அந்த பேர் ஓகேன்னு சொன்னால் 50% பேர் நான் எவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன்ப்பா, ஒரு வருஷத்துக்கே 10,000 ரூபா செலவு பண்ணுறேன், எனக்கு அந்த ஃபீஸ் எல்லாமே ஒரு காமன் எலிஜிபிலிட்டி 1000 ரூபானா 1000 ரூபாயில் எனக்கு முடிஞ்சு போயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க 50% அந்த பேர் இல்லை எனக்கு காமன் எலிஜிபிலிட்டிஸ் வேணும்னு தான் போடுவாங்க. இல்லை எனக்கு காமன் எலிஜிபிலிட்டிஸ் புதுசாக எப்படி வரப்போதோ, நான் இதுக்கே 3-4 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், ஸோ எனக்கு தேவையில்லாமல் புது ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாங்கிறவங்களும் போடுவாங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு விஷயத்துக்குன்னா ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே ஒத்து போக மாட்டாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் வந்துட்டு இதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறோம்னா அது வந்து வீக் ஆர்குமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் ஒத்து வர மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆர்குமெண்ட்டில் நம்ம அந்த மாதிரி ஒன்று பேசணும்னா அது ஒரு வீக் ஆர்குமெண்ட். ஸோ ஈச் எவ்ரி இந்த ஒன்லி இதெல்லாமே அந்த இதில் வருது அப்படின்னா அது வீக் ஆர்குமெண்ட். ஓகேங்களா? ஒன்லி ஈச் எவ்ரி இந்த மாதிரிலாம் வந்துச்சு. நன்னு இல்லை யாருமே ஒத்து போக மாட்டாங்கப்பா, கண்டிப்பாக காமன் எஜுகேஷன் எவனுமே ஒத்து வர மாட்டான்ப்பா அப்படின்னு ஒருத்தன் பேசுவான். எவனுமே ஒத்து வராமல் இருக்க மாட்டான். சில பேர் அதை பற்றி நாலேஜ் இருக்கவன் இல்லைப்பா எனக்கு ஃபீஸ் சேவாதே, நான் எனக்கு காமன் எஜுகேஷன் வேணும்ப்பான்ற சில பேர் நிற்பான். ஸோ இந்த நன்னு இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அது வந்து வீக் ஆர்குமெண்ட். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து வீக் ஆர்குமெண்ட். ஓகேங்களா? ஸோ வேறு என்ன சொல்லலாம்? ஸோ பேசிக்காக இதான். நெக்ஸ்ட் இப்போது வேறு என்ன சொல்கிறது, இப்போது காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து வேறு இதோட கம்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருதோட கம்பேர் பண்ணுறது எப்போவுமே வந்துட்டு வீக் ஆர்குமெண்ட். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை கூட விட்டுருங்க. இப்போ இந்தியாவை பற்றி ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்ல வரோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியாவில் வந்துட்டு இப்போ நம்ம அமெரிக்காலலாம் பிரசிடென்ட் அந்த மாதிரி தான் நமக்கு இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அந்த மாதிரிலாம் இருக்கு. நம்ம சம்திங் அதை பற்றி ஏதோ நம்ம பேச வரோம் அப்படின்னா இப்போ இந்தியாவில் நம்மளும் ஏன் பிரசிடென்ட் மட்டும் இருக்கிற மாதிரி கொண்டு வரலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு டாக்ஸ் வருது அப்படிங்கும்போது அமெரிக்காலலாம் அப்படி தான்ப்பா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு அமெரிக்காவை நம்ம இந்தியாவுன்னா இந்தியாவை பற்றி தான் பேசுகிறோம். ஏன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் வேறு, அமெரிக்காவோட பாப்புலேஷன் வேறு, இந்தியாவோட எக்கானமி வேறு, அமெரிக்காவோட எக்கானமி வேறு. நம்ம மொத்தமாக இதையும் அதையும் கம்பேர் பண்ணி நம்ம ஒன்று பேச முடியாது. இல்லைப்பா அமெரிக்காலாம் பிரசிடென்ட் தான்ப்பா முதல் ஆளாக இருக்காங்க, மீன் அவங்க நினச்சாதான் எல்லாம் பண்ணிடலாம், இங்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாம் பிரைம் மினிஸ்டர்னு அதெல்லாம் அப்படின்னு நீங்கள் ஒரு கம்பேர் பண்ணி ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறீங்கன்னா அந்த ஆர்குமெண்ட் தப்பு. புரியுதுங்களா? கம்பேர் பண்ணுறதுக்குன்னு ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை இன்னொரு இதோட டக்குன்னு கம்பேர் பண்ணுறீங்கன்னா அது வீக் ஆர்குமெண்ட்டாக தான் போகும். ஸோ கம்பேரிசன் இன்னொருதோட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா அது டெஃபினட்டாகவே வீக் ஆர்குமெண்ட் தான். அது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் கீழே வராது. ஸோ நீங்கள் டஸ் நாட் ஃபாலோ அப்படிங்கிறது நீங்கள் கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன, தேர்ட் ஒன் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பார்ட் இந்த ஒன்லி ஈச் எவ்ரி எல்லாம் வந்ததுன்னா வீக் ஆர்குமெண்ட் தான். அதே மாதிரி கம்பேரிசன் வந்தது அப்படின்னாலே அது டெஃபினட்டாகவே வீக் ஆர்குமெண்ட் தான். ஓகேங்களா? இந்த இது கம்பேரிசன் அப்படிங்கிறது வீக் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறதுல தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வேலிட் பாயிண்ட் இல்லை என்ன சொல்கிறது, ஆல்மோஸ்ட் அதுக்கு வந்து இப்போ ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்கன்னா அதுக்கு பாசிட்டிவ் தான் நிறைய இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஓரளவுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் எடுக்க வச்சாலே சம்டைம்ஸ் ஓகேங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துலையும் அது அக்செப்டபிளாக இருக்கும். அதை தாண்டி வேறு எதெல்லாம் ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிவர்சல் ட்ரூத். மேபி இந்த இடத்த தேர்ட் ஃபோர்த் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு உண்மையை நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க பாரு, உண்மையான ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க, ஏதோ ஒரு டாபிக் வருது, சென்சஸ் எடுத்திருக்காங்க பாரு, ஒரு ஹிஸ்ட்ரியில் இதுதான்ப்பா இருக்குது அப்படின்னு ஒரு உண்மையை எடுத்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். ஓகேங்களா? உண்மை அதாவது யூனிவர்சல் ட்ரூத், ஒரு உண்மையை எடுத்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறீங்க அப்படின்னா அது டெஃபினட்டாகவே ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டாகத்தான் இருக்கும். ஒரு உண்மை, ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட், இது இப்படி தான்ப்பா நடந்திருக்கு. இப்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது, இப்போ இந்த வருஷம் வந்துட்டு ஆக்சிடென்ட்ஸே குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சிடென்ட்ஸ் குறைஞ்சி போச்சுன்னா ஏன் வீட்டை விட்டு வெளில போனாதானப்பா ஆக்சிடென்ட் வர்றதுக்கு, வீட்டை விட்டே வெளில போகல, கோவிட்னால 3/4 பேர் வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க, ஸோ ஆக்சிடென்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு வேலிட் பாயிண்ட் வச்சு சொல்கிறீங்க. கோவிட் வந்திருக்குங்கிறது உண்மையான விஷயம். புரியுதுங்களா? அந்த மாதிரி சில உண்மையை ரிலேட் பண்ணி சொல்லும்போது அது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டாக போயிடும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்ஸ், வீக் ஆர்குமெண்ட்ஸ், மேஜர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே தாராளமாக ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கன்க்ளூஷனில் அந்த உங்களுடைய இது 4 ஆப்ஷன் 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் அந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஃபாலோஸ், செகண்ட் ஆர்குமெண்ட் ஃபாலோஸ், போத் ஃபாலோஸ், அதெல்லாம் சூஸ் பண்ணுங்க. இப்போ எய்தர் 1 or 2 அப்படிங்கிறத எப்போ சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இப்போ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம்ல, அதுக்கு இடையிலே எய்தர் 1 or 2 எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணுங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லி தந்துருவேன். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி வேறு என்ன இருக்கும், கன்க்ளூஷன் 1 ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ, செகண்ட் ஒன் ஃபாலோஸ்னு வரும், இல்லை ரெண்டுமே ஃபாலோஸ்னு வரும், இல்லை ரெண்டுமே ஃபாலோ ஆகலைன்னா நெய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அதை சூஸ் பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எய்தர் 1 or 2 அதை எப்போ சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டேரெக்டாக அந்த கொஸ்டின்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேங்களா? பட் சின்னதாக உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது,
இப்போ நீங்கள் சிம்பிளாக எடுத்திங்கன்னா இப்போ பட்டிமன்றம் பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு ராஜா பேசுகிறது எப்படின்னு தெரியும், மிஸ்ஸஸ் பாரதி பேசுகிறது உங்களுக்கு எப்படின்னு தெரியும், கரெக்டாக? ஸோ மிஸ்டர் ராஜா பேசுகிறது உங்களுக்கு தெரியும், மிஸ்ஸஸ் பாரதி பேசுகிறது தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் இப்போ ராஜா பேசினாரோ அவரோட பாயிண்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும். அது மாதிரி பாசிட்டிவ் சைடில் இவங்க பேசும்போது ஏதோ ஒரு விஷயம் எடுத்துருந்தாங்கன்னா அது பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு ரெண்டு சைடு தான் இருக்கும். ரெண்டு சைடுமே ஈக்குவலாகவே கரெக்டாக இருக்குது. மிஸ்டர் ராஜா பேசுகிறதும் கரெக்டாக இருக்குது, மிஸ்ஸஸ் பாரதி பேசுகிறதும் கரெக்டாக இருக்குது. அப்படிங்கும்போது ரெண்டுமே ஆப்போசிட் சைடு, புரியுதுங்களா? ரெண்டு ஆப்போசிட் சைடுமே பட் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. அதாவது ரெண்டு பேருமே ஒரே விஷயத்த பேசுகிறாங்க, அந்த ஒரு விஷயமே ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் பட் ரெண்டுமே கரெக்டாக இருக்குன்னா அந்த டைமில் நீங்கள் எய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா கடைசியில் நம்ம சாலமன் பாப்பையா தீர்ப்பு கொடுக்க போகிறது என்னதுன்னா ஒரே ஒரு தீர்ப்பு தான் கொடுக்க போகிறாரு. ஏதாவது ஒரு சைடு தான் கரெக்டுன்னு அவர் சொல்ல போகிறாரு. அப்போது நீங்கள் ராஜாவும் கரெக்டு பாரதியும் கரெக்டுன்னீங்களே, ஆனால் இப்போ மட்டும் எதுக்கு நீங்கள் ஒரே ஒரு தீர்ப்பை கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்பீங்கல்ல. ஸோ அதுக்காக தான் ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஜென்ரலாக எய்தருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னதுன்னா ஹெட் ஆர் டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு காயினை டாஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்று ஹெட்டு விழும் இல்லைன்னா டாஸ் விழும். ஹெட்டு விழுந்ததுன்னா டாஸ் விழலைன்னு அர்த்தம், அந்த மாதிரி டாஸ் விழுந்ததுன்னா ஹெட்டு விழலைன்னு அர்த்தம். அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒன்று விழுந்ததுன்னா ரெண்டுமே விழும். ஒரு காயின் போட்டால் ஹெட்டும் விழலாம் டாஸும் விழலாம், பட் அட் அ டைமில் ஹெட் மட்டும்தான் விழ முடியும். அதுதான் மீசன். அதுதான் வந்து எய்தர் திஸ் ஆர் திஸ், எய்தர் ஏ ஆர் பின்னா ஏ இருக்கும்போது பி இருக்கக்கூடாது, பி இருக்கும்போது ஏ இருக்கக்கூடாது, அதுதான் மீனிங். ஓகேங்களா? ஸோ இப்போ எய்தர் 1 or 2 ரெண்டுமே ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற ரெண்டுமே அது எல்லாத்துக்குமே சூட் ஆகாது. ரெண்டுமே ஒரு பெஸ்ட், ரெண்டுக்குமே ரிலேட்டிவ், ரெண்டு பேருமே ஒரே பாயிண்ட்டை பேசுகிறாங்க, அந்த ஒரே பாயிண்ட்டுமே பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எய்தர் 1 or 2 சூஸ் பண்ணணும். பட் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம டேரக்டாக ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, ஷுட் தேர் பி எ கேப் ஆன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் ஃபார் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் அண்ட் எனி கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பார்லிமெண்ட்ரி நமக்கு எலெக்ஷன் நடக்குதுல்ல, அந்த எலெக்ஷன் நடக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் போட்டி போட்டிருப்பாங்க. அது நமக்கு மேஜராக தெரிஞ்ச கட்சினா பிஜேபி தெரியும், காங்கிரஸ் தெரியும். அதை தாண்டி நமக்கு தெரிஞ்சலாம் டிஎம்கே இதெல்லாம் தெரியும். தாண்டி நமக்கு சுயேட்சையாக நிறைய பேர் நிற்பாங்க, தனியாக ஒருத்தங்களாம் நிற்பாங்க. இப்போ நமக்கு கமல் வந்திருக்காங்க, நெக்ஸ்ட் ரஜினி வர போகிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. பட் அதையும் தாண்டி சுயேட்சையாக இப்போ இந்த ஊரில் ஒருத்தவங்க ஃபேமஸாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தனியாக கூட நிற்பாங்க, அந்த ஊரில் அவங்க தனியாகவும் நிற்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் போட்டியிடுறதுக்கு நம்ம கேப் அப்படின்னா நம்ம ஒரு லைன் வைக்கணும். இவ்வளோ பேர் தான் ஒரு எலெக்ஷனில் போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லைன் மாதிரி, இதுக்கு மேலே போட்டியிட முடியாதுன்னு நம்ம ஒன்று வைக்கணும். அப்படி வச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? நம்ம இத்தனை பேர் தான் போட்டியிட முடியும், அதுக்கு மேலே போட்டியிட முடியாது அப்படின்னு வச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அதுக்கு ஆர்குமெண்ட்ஸ் என்ன வருதுன்னா, எஸ் this will make the parliamentary elections more meaningful as the voters can make a considered judgment for casting their vote அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அதான் என்ன சொல்றாங்க, ஓகே இவ்வளோ ஒரு 10 பேர் தான் 10 பேருக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒன்று வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லது தான். இத்தனை பேர் தான் போட்டிடணும்னு வச்சுட்டாங்கன்னா நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 10 பேர் தான் இருக்காங்க, அந்த 10 பேருக்குள்ளே யார் நல்லது, இவங்களை சூஸ் பண்ணால் நம்ம கண்ட்ரி நல்லா இருக்கும், இவங்க நல்லா வழி நடத்துவாங்க, நமக்கு ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா நமக்கு சூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் தான், ஒரு வேலிட் ரீசனோட சொல்லிட்டாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது, இது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் தான். ஸோ கன்க்ளூஷன் ஆர்குமெண்ட் 1 ஃபாலோஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் போங்களேன். இன்னொருத்தவங்க வந்துட்டு நோ, இன் அ டெமோக்ரஸி எனி பர்சன் ஃபுல்ஃபில்லிங் த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கேன் கண்டெஸ்ட் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் அண்ட் தேர் ஷுட் பி நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன டெமோக்ரஸி, டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு என்னது, எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கின்றதா நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியோட மீனிங். ஸோ அந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற வேர்ட்லேயே அவன் அடிச்சு தூக்கிட்டான். கரெக்டாக தான் ஏதோ ஒன்று சொல்ல வரேன். டெமோக்ரஸினாலே எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல போய் நீ போட்டியிடக்கூடாதுப்பா. அதாவது பேசிக்காக ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கண்டிப்பாக வச்சுருக்காங்க. அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை மீட் பண்ணால் தான் நீ போட்டியிடவே முடியும். அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை மீட் பண்ணிட்டானா அதுக்கு மேலே நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்க வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் சொல்கிற பாயிண்ட்டுமே வேலிடாக தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இதுக்கு என்ன வரும், ரெண்டுமே வேலிடாக தான் இருக்குது. ஸோ போத் 1 and 2 ஆர் ஸ்ட்ராங் அப்படிங்கிறத இதில் கரெக்டு. ஸோ both 1 and 2 அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷுட் கம்ப்யூட்டர் நாலேஜ் பி மேட் அ கம்பல்சரி சப்ஜெக்ட் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அட் செகண்டரி ஸ்கூல் லெவல் அப்படின்னு இருக்கு. ஓகே, அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும். அது வந்து ஒரு மேண்டேட்ரி சப்ஜெக்டாக செகண்டரி ஸ்கூல் லெவல்னானது 11th 12th கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு இது கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டாக நம்ம ஆக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு ஆர்குமெண்ட் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நோ, அவர் நீட் இஸ் அ பிரெட் ஃபார் எவ்ரி ஒன், we cannot follow western models அப்படின்னு இருக்கு. அதாவது என்ன சொல்ல வராங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ் நம்ம 11th 12th கொண்டு வரணுமான்னு கேட்குறாங்க. அதுலேயும் இவங்க சம்மந்தமே இல்லாமல் வெஸ்டர்ன் மாடலோட கம்பேரிசன்
we cannot follow Western. Actually பார்த்தீங்கன்னா இது பெருசாக ரிலேட்டடாகவே இல்லை. டு பி ஃப்ராங்க், இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னல ரிலவெண்ட் ஆர் நாட் ரிலவெண்ட், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலவெண்ட்டாகவே இந்த ஆர்குமெண்ட் இல்லை. ஸோ கண்டிப்பாக டஸ் நாட் ஃபாலோ தான். நெக்ஸ்ட் ஒன்க்கு வாங்களேன். எஸ், வி கேனாட் கம்பீட் இன் த இன்டர்நேஷனல் மார்க்கெட் வித்தவுட் எக்யூப்பிங் அவர் சில்ட்ரன் வித் கம்ப்யூட்டர்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா நம்ம ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம போகணும் அப்படின்னா நம்ம குழந்தைங்களும் அதுக்கு அந்த கம்ப்யூட்டர் நாலேஜுங்கிறது தேவையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஆர்குமெண்ட் தேவை, ஒரு வேலிட் பாயிண்ட்டு சொல்கிறாங்க. நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம போகணும், ஒரு ஃபாரினுக்கு போகணும், அதுக்கு போகணும், எதுக்குனாலுமே ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லைங்கிறது ரொம்ப பேசிக். அவங்களோட ஆர்குமெண்ட் ஒரு வேலிட் பாயிண்ட் தான் எடுக்க வைக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி வேலிட் பாயிண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இது கரெக்டான ஆர்குமெண்ட், ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட்க்கு ஒரு வேலிட் பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ டெஃபினட்டாகவே இதில் ஆர்குமெண்ட் 2 ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்குமெண்ட் 2 இஸ் ஸ்ட்ராங். ஓகேங்களா, ஆர்குமெண்ட் 2, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ ஆர்குமெண்ட் 2 இஸ் ஸ்ட்ராங் அப்படிங்கிறதா இதில் கரெக்ட். ஓகேங்களா, ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகேங்களா, நான் ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராங் வீக்கில் இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு நினைக்கிறேன். ஓகேங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாகவே ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயத்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை எமோஷனலாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் ஆகிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப எமோஷனலாக ஒரு டாபிக் இருக்கும், அந்த டாபிக்னா ரொம்ப எமோஷனலாக அதுக்குள்ளே போயெல்லாம் பேசுவாங்க. பட் அது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்காது. மேபி அவங்களோட லைஃப்பில் அப்படி நடந்திருக்கலாமே தவிர ஒரு விஷயம் கேட்டிருக்காங்கன்னா நம்மளோட சொந்த விஷயத்தை வச்சு இப்படிதான்ப்பா எல்லாருக்கும் இருக்கும், எனக்கு இது இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்துருச்சு. அதாவது ஒரு எமோஷ்னலாக ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தவங்க மேலே திணிக்க முடியாது. எமோஷ்னலாக ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் வீக் ஆர்குமெண்ட்டில் தான் போகும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல மேபி இந்த இடத்துல நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எமோஷ்னல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வீக்கில் தான் போகும். ஓகேங்களா, எமோஷ்னலாக நம்மளுடைய ஒரு மாரல் இதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வீக் ஆர்குமெண்ட்டில் தான் கொண்டு போகணுமே தவிர அது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டில் வராது. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபைன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். டேரெக்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபைன். ஓகே, நீங்கள் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைன், கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, கொஸ்டின் பாருங்கள். ஷுட் சில்ட்ரன் பி லீகலி மேட் ரெஸ்பான்சிபிள் டு டேக் கேர் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ் ஜூரிங் தேர் ஓல்ட் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ அவங்களோட குழந்தைங்க தான் அவங்க பேரண்ட்ஸ். இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஒரு வயசு ஆகிடுச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டு அவங்க வேலை, என்னோட கெரியரை, பொண்டாட்டி பேச்சை கேட்டு, புருஷன் பேச்சை கேட்டு அவங்களே மனசு மாதிரி கூட பெத்த அப்பா அம்மாவை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு லீகலின்னு அர்த்தம்னா ஒரு இது உருவாக்குறது, ஒரு சட்டம் உருவாக்குறது. கண்டிப்பாகவே பெத்த குழந்தைங்க பேரண்ட்ஸை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஒரு ரூலை ஒரு லீகலாக நம்ம ஒன்று கொண்டு வரலாமா? ஷுட் சில்ட்ரன் பி லீகலி மேட் ரெஸ்பான்சிபிள், அவங்க தான் ரெஸ்பான்சிபிள், நீங்கள் தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு லீகலாக ஒரு சட்டம். ஹெல்மெட் போட்டு தான்ப்பா ஆகணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஃபைனுக்கு பயந்தே எல்லாரும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது நமக்கு நல்லதுங்கிறத தெரியாமலே ஃபைனுக்கு பயந்து போட்டாங்க. கரெக்டாக அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரலாமா? அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, ஆர்குமெண்ட்ஸ் பாருங்க. எஸ், such matter can only be solved by legal means. Can only be solved by such matter can solved by என்ன சொல்றாங்கன்னா, ஆமா இந்த மாதிரி விஷயத்தை லீகலா மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். ஒன்லி இதை மட்டும்தான் ஒரே வழியா உட்காந்து அவங்க பையனையும் பொண்ணையும் கூடிய நீ தான்ப்பா உங்கள் அம்மா அப்பா பார்த்துக்கணும், சின்ன வயசில் ஃபுல்லாக உன்னை பார்க்கல, உன்னை படிக்க வைக்கல, உன்னை ஃபுல்லாக பார்த்தது உங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணால் சில பேர் பசங்க டப்புன்னு மாறிடுவாங்க. அம்மா அப்பா தானேப்பா, யாருனாலும் பார்த்துப்பாங்க. கரெக்டாக ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் பாருப்பா, ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைக்காட்டிஸ்ட்டை மொத்தமாக பேச வச்சு எல்லாரும் பாருங்கப்பான்னு சொன்னால் கூட பார்த்துருவாங்க. நிறைய வேஸ் இருக்குது. ஜஸ்ட் எல்லாருக்கும் ஒரு தூண்டுதல் தான். அம்மா அப்பா மறண்டியாப்பான்னு கேட்டால் கூட டப்புன்னு ஓடி போய் அம்மா அப்பா கிட்ட போயிடுவாங்க. கரெக்ட் தானே? ஸோ இதுதான் ஒன்லி வேங்கிறது எப்படி ஸ்ட்ராங். நான் சொல்லல ஒன்லி அப்படிங்கிறது இந்த இடத்துல சம்டைம்ஸ் அந்த ஒன்லிங்கிற ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல டெஃபினட்டாகவே வீக் ஆர்குமெண்ட் தான் கிடையாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன். எஸ், ஒன்லி திஸ் வில் பிரிங் சம் ரிலீஃப் டு புவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு அவங்க பேசுகிற வந்து புவர் பேரண்ட்ஸை பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப காசெல்லாம் இல்லை, அவங்க ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்லி திஸ் வில் பிரிங், ஸோ காசு இல்லாமல் ஃபினான்ஷியலி கஷ்டப்படுற பேரண்ட்ஸ்க்கு இதுதான் ஒரே வழியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரே வழி அதாவது அவங்களுக்கு இப்போ அந்த ஒன்லிங்கிற வேர்டு வந்திருக்கு. பட் நீங்கள் பிளைண்டாக சூஸ் பண்ணக்கூடாது. புவர் பேரண்ட்ஸ்க்கு வேறு எதுவும் வழி இல்லையா? திரும்பவும் அதான் சொல்கிறேன். ஒரு நல்ல இப்போ என்ன சொல்கிறது, பசங்க நல்லா இருக்காங்கன்னா கொஞ்சம் அப்பா அம்மா கொடுப்பான்னு சொன்னாலே பாதி பேர் கேட்டுருவான். இல்லை கவர்மெண்ட்டே கூட சிலது கொண்டு வரலாம். ஓகே, இப்போது 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க நாங்கள் ஒரு சின்ன அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேருந்தே வேலை பண்ணுற மாதிரி ஒரு வேலை. இப்போ தான் கம்ப்யூட்டர் வந்துடுச்சு, ஆன்லைனில் என்னவோ பண்ணலாமே, வீட்டில் உட்காந்துட்டு எவ்வளோ சம்பாதிக்கலாமே, அதுக்கு கவர்மெண்ட் ஒரு வழி பண்ணலாமே.
நிறைய இருக்குது. இது மட்டும் தான் ஒரே வழின்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ டெஃபினட்டாகவே இதுவும் வீக் ஆர்குமெண்ட்ஸா. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா neither 1 nor 2 is strong அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். neither 1 nor 2 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். எதுவுமே கரெக்ட் இல்லை. ஃபைன். now let's இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, should we scrap the public distribution system in India அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, நம்ம பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இன் இந்தியா அப்படிங்கிறத நம்ம எடுத்துடணுமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நிறைய பேருக்கு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னாலே என்னன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த கொஸ்டினை அட்டன் பண்ண முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும்னா உங்களுக்கு பேசிக்காக கரண்ட் அஃபேர்ஸ் பேசிக்கான சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோட எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கண்டிப்பாக அது ஒரு பார்ட்டாக தான் இருக்குது. ஸோ இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதும் இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ அதையும் கூட நான் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுத்துட்றேன். கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பேங்கிங்கில் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு, பேங்க் எக்ஸாம்ஸ்னால் அது இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம்ஸாக சொசைட்டியில் இப்போ எது ரொம்ப இம்பாக்டை மேற்திருக்கு அந்த மாதிரி பேசிக் விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் சில கொஸ்டின்ஸை உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலும் போதும். ஓகேங்களா, இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மெயினாக இப்போ வந்துட்டு நிறைய பாவப்பட்டவங்க புவர் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே பேசிக்காக ஒன்று தேவை, இல்லைன்னா யாரும் உயிரோட வாழ முடியாது, சாப்பாடு. கரெக்டாக அந்த சாப்பாடு நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நம்ம கவர்மெண்ட் வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது தேவை இருக்கிற மக்களுக்கு, நீடி பீப்புள், புவர் பீப்புள்னு கூட எனக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்பட மாட்டேன், தேவை இருக்கிற மக்களுக்கு. ஓகேங்களா, அந்த தேவை இருக்கிற மக்களுக்கு வந்து ஃபுட்டு போய் சேரணும். கரெக்டா, ஸோ அந்த ஃபுட்டு போய் சேரணும் அப்படின்னா அவங்களால ரொம்ப கம்மியான ரூபா தான் கொடுக்க முடியும். ஃப்ரீயாக கொடுத்தா கூட அவங்க சந்தோஷமாக வாயார சாப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு, தேவை இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் கம்மியான விலையில் ஆர் தேவைப்படும் போது ஃப்ரீயாகவோ கொடுக்குற சிஸ்டம் தான், ஃபுட்டை ஃப்ரீயாகவோ கொடுக்கறது தான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு உருவாக்கணும். எக்ஸாம்பிள்னா நம்ம ரேஷன் கடை தான். ரேஷன் கடையில் எல்லாமே சீப்பாக கிடைக்குதுல்ல. பருப்பு 100 ரூபா 120 ரூபா வாங்குறீங்கன்னா அவங்க சம்டைம்ஸ் ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க, ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு, ஒரு இவ்வளோ ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த கம்மி ரேட்டுக்கும் கொடுப்பாங்க கரெக்டாக ரேஷன் ஷாப்ஸில். ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்க்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ நம்ம அந்த ஆர்குமெண்ட்ஸ்குள்ளே போகலாம். ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க? எஸ், ப்ரொடெக்ஷனிசம் இஸ் ஓவர், எவ்ரி ஒன் மஸ்ட் கெட் த பிரெட் ஆன் his or her own அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் போதும்ப்பா, எல்லாரும் எவ்ரி ஒன் மஸ்ட் கெட் த பிரெட் ஆன் his or her ownனா அவங்கவுங்களுக்கு சாப்பாடு வேணா அவங்கவுங்க உழைச்சிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ப்ரொடெக்ஷன்லாம் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி நினைக்கிறேன். அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப ஹார்ஷாவோ ஆரோ என்ன சொல்கிறதுனா ஓவரா இப்படிதான் அப்படின்னு போய் திணிக்கிறதோ அப்படிங்கிறதும் ஆல்மோஸ்ட் எப்பவுமே வீக் ஆர்குமெண்ட்ல தான் போகும். ஓகேங்களா, ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஹார்ஷா இப்படிதான் நம்ம ஒரு விஷயத்த போய் ஒருத்தவங்க மேல திணிக்க, இப்படிதான்ப்பா அவனுக்கு வேணா அவன் தான் பண்ணிக்கணும்ப்பா அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் சொன்னா டெஃபினட்டா அது வீக் ஆர்குமெண்டா. ஒரு ஹார்ஷாவோ என்ன சொல்றது, அவர் ஓவர் எம்பசைஸ் பண்ணி சொல்றது. கண்டிப்பாக சில பேருக்கு ஹெல்ப் பண்ணி தான்ப்பா ஆகணும், சில பேர் எவ்வளோ முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் பேசிக்காக கவர்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த விஷயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹார்ஷான ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அது நெகட்டிவ் ஆர்குமெண்ட். ஹார்ஷ்னா எல்லா இடத்துலையும் ஹார்ஷாக இருந்ததுன்னா நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஓவராக என்ன சொல்கிறது, சில விஷயத்த ஓவராக ஒரு எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறது, ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயமும் வீக் ஆர்குமெண்ட்டில் தான் போகும். ஸோ நான் அதை இந்த கொஸ்டின் எடுத்து நான் இந்த இடத்துல நோட் பண்ணி காமிக்கிறேன். ஓவர் எக்ஸாஜரேஷன் ஆர் ஹார்ஷா, ஓவர் எக்ஸாஜரேஷன் ஆர் ஹார்ஷா பேசுறது ஆர் ஹார்ஷ் எல்லாமே வீக் ஆர்குமெண்ட்ல தான் போகும். ஓகேங்களா, ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைன், ஓகே. ஸோ இப்போ டெஃபினட்டாக இந்த கன்க்ளூஷன் வந்து என்னவா இருக்கும் உங்களுக்கு, இந்த கன்க்ளூஷன் வந்து டெஃபினட்டாகவே வீக் ஆர்குமெண்ட் தான். நெக்ஸ்ட் ஒன்க்கு போகலாம். எஸ், the poor do not get any benefit because of corruption அப்படின்னு இருக்கு. ஓகே, என்ன சொல்ல வராங்க, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமே எடுத்துடலாமான்னு கேட்குறேன். சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இப்போ கரப்ஷனை கொண்டு வரான், கரப்ஷன் நடக்கிறனால இதுக்கும் என்ன சம்மந்தம்? எஸ், poor does not get any benefit. கரப்ஷனால மட்டும்தான் போருக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்காம போகுதா? இல்லையே. ஒரு நல்ல அரசாங்கம் இல்லைன்னா கூட போருக்கு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க தான். கரெக்டா? ஸோ பட் இந்த விஷயத்தில் அவங்க இதை எடுத்துடணுமான்னு தான் கேட்குறாங்களே தவிர சம்மந்தமே இல்லாத ஒரு ரிலவெண்ட்டான ஒரு ஆர்குமெண்ட் இதில் இல்லை. ஸோ டெஃபினட்டாகவே இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்தர் 1 or 2 அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். நெய்தர் 1 or 2 ரெண்டுமே ஃபாலோ ஆகவில்லை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொஸ்டின், என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா, should articles of only deserving authors be allowed to be published அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு ஆர்டிக்கிள் இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம், ஒரு ஆர்டிக்கிள் இப்போ நியூஸ் பேப்பரில் வர ஆர்டிக்கிளாக இருக்கலாம்,
ஒரு புக்கு பப்ளிஷிங்காக இருக்கலாம். அதாவது இவங்க தான் இதுக்கு தேர்ந்தவர்கள், இவர்கள் மட்டும்தான் இந்த ஆர்டிக்கிளை பப்ளிஷ் பண்ணணும், இவங்க மட்டும்தான் இதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அலௌடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒன்று கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அதாவது இது நல்லா தான்ப்பா இருக்குது, அவர் இவங்க தான் தேர்ந்தவங்கப்பா, இந்த இதில் கல்கி தான் தேர்ந்தவர், இல்லை இவங்க தான், இந்த மாதிரி ஒரு 2-3 பேரை சொல்லிட்டு ஒரு 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 செட் ஆஃப் லிஸ்ட்டை வச்சுட்டு அவங்க மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நம்ம ஆர்குமெண்ட்ஸ் கூட போகலாம். எஸ், இட் வில் சேவ் அ லாட் ஆஃப் பேப்பர் விச் இஸ் இன் ஷார்ட் சப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக கரெக்டு தான்ப்பா, தேவையில்லாமல் ஒன்றுமே அறிவில்லாதவங்க கூட எழுதுறான், அதனால் பேப்பர்லாம் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது, ஸோ அதனால் நமக்கு பேப்பர்லாம் நமக்கு சேவ் பண்ணிக்கலாம், அது வந்து நமக்கு கம்மியாக தானே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸாஜரேஷன் தான். பேப்பர் கம்மியாக தான்ப்பா கிடைக்குது, வேறு வழியே இல்லையா நமக்கு பேப்பர் குறைக்கிறதுக்கு, எல்லாருக்கும் நம்ம சம உரிமை கொடுக்கணும் தானே. இன்னொருத்தனுக்கு அவனுக்கு அந்த பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ள கெப்பாசிட்டி இல்லை, நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே இப்போ என்ன சொல்கிறது, ஒன் டைம் கெப்பாசிட்டி, அப்புறம் நெக்ஸ்ட் டைம் அவனுக்கு ஒரு க்ரியேட்டிவ்னஸ், ஒரு ஃபெயிலியர்லேயே கூட அவனுக்கு ஒரு க்ரியேட்டிவ் இது வரலாம் ஆர்டிகிள். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஓவர் எக்ஸாஜரேஷன், ஒரு பேப்பரை அதனால் சேவ் பண்ண போகிறேன், சம்திங் லைக் ஓவர் எக்ஸாஜரேஷன் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்படி இது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன்று வாங்கல, நோ இட்ஸ் நாட் பாசிபிள் டு ட்ரா எ லைன் பிட்வீன் த டிசர்விங் அண்ட் அன்டிசர்விங். இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொன்னல, முன்னாடி சொன்னல, எப்படி நீங்கள் இவன் தான் டிசர்விங், இவன் தான் அன்டிசர்விங்னு சொல்லிட்டு இது நம்ம ஒரு லைனை வரைஞ்சிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். ஸோ செகண்ட் ஒன் தான் இதில் கரெக்ட். ஸோ ஒன்லி ஆர்குமெண்ட் 2 இஸ் ஸ்ட்ராங். ஒன்லி ஆர்குமெண்ட் 2 is strong. ஓகேங்களா? ஆர்குமெண்ட் 2 is strong அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது வந்துட்டு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்துட்டு இது சரியா தவறா அந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் என்னன்னா, ஆல்மோஸ்ட் நமக்கு மெயின்ஸ் லெவல் ஆர் ஃபேஸ் 3 லெவல் அந்த மாதிரி லெவலில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். அதாவது என்னன்னா, ஒரு நியூஸை கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு நியூஸ் படிக்கிறோம்ல, இந்த மாதிரி இது நடந்துச்சுப்பா அப்படின்னு ஒரு நியூஸ் இப்போ டீ கடையில் நடக்கும்ல, டீ கடையில் நடக்கும்போது ஓகே இந்த நியூஸை பார்த்து படிச்சுட்டு எல்லாரும் அதில் இருக்கும் சுற்றி, ஏன்ப்பா இப்படி பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா, ஏன்னா இங்கே நல்லது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கூடுறது. போனது ஓகே தான் அப்படின்னு சொல்லி அது சிம்பிளாக, அதுக்கும் இதே ரூல்ஸ் தான் அப்ளை ஆகும். பட் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இது ஒரு பெரிய ஆர்குமெண்ட், லைக் என்ன சொல்கிறது, ஆர்குமெண்ட்டிவ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு நியூஸாக இருக்கும். புரியுதுங்களா? ஒரு நியூஸாக இருந்துட்டு அந்த நியூஸ்லேருந்து, அதாவது நம்ம எக்ஸாக்டாக டீ கடையில் நடக்கிறது. ஓகேங்களா? ஒருத்தர் நியூஸ் பேப்பரில் இருக்கிற ஒரு தாத்தா படிப்பார், அது சுற்றி இருக்கிறவங்கலாம் இப்போ கரெக்டாக பண்ணிட்டான்ப்பா, இவ்வளோ நாளாக இது ஏன் பண்ணாமல் இருந்தான்னு தெரில, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு பேசுறது. நெக்ஸ்ட் ஒருத்தர் வந்துட்டு இல்லை இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரியே வராது, திரும்பி கண்டிப்பாக பாருங்க சேர்ந்துருவான், சம்திங் ஏதோ அவங்க என்ன சொன்னாலுமே அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் இருந்ததுன்னா ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட், இல்லை இந்த மாதிரி இல்லை வீக்கில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா வீக் ஆர்குமெண்ட். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைன், ஓகே. கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, withdrawal of the US from the Human Rights Council of the United Nations in June this year was a right decision. Other nations to have started to advocate on the same lines அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அது ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 47 கண்ட்ரீஸ் கிட்ட அந்த கவுன்சிலில் இணைஞ்சிருக்காங்க. அது ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அது மனுஷங்களுக்குன்னு சில ஹியூமன் ரைட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்ல, அத்துமீறி இப்போ மனுஷங்க மேலே தாக்குதல் நடத்துறது அதெல்லாம் சில தப்பான விஷயம் தான். மனுஷங்களுக்குன்னு சில ரைட்ஸ் இருக்குது. ஒரு லெவலுக்கு மேலே அவங்கள போட்டு நம்ம இது பண்ணுறதோ டார்ச்சர் பண்ணுறதோ அது எல்லாமே ஹியூமன் ரைட்ஸை மீறின விஷயம். சில பேர் ஒரு வேலைக்குன்னு கூப்பிடுவாங்க, ஃபாரின்க்கெலாம் கூப்பிடுவாங்க, அவனை ஒரு இடத்துல போட்டு அடைச்சிருப்பாங்க, கொடுமைப்படுத்தியிருப்பாங்க, அதெல்லாம் ஒரு ஹியூமன் ரைட்ஸில் வருது. அவன் அந்த மாதிரி பண்ணால் தப்பு, அவனை பிடிச்சி கொடுமைப்படுத்தவன் யாருடா, அவனை பிடிச்சி போலீஸில் கொடுக்கணும், தட்ஸ் அ ரைட்ஸ். ஓகேங்களா? ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நிறைய அநீதிகள் நடந்துட்டு தான் இருக்குது நம்ம இந்த உலகத்தை சுற்றி. அந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஹியூமன்ஸ்க்கு மேலே இருக்கிற அநீதிகளை எல்லாமே இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற உலகத்தில் எங்கே இருந்தாலுமே அதுக்கான ஒரு இதை என்ன சொல்கிறது, தப்பு ரைட்டு அப்படின்னு சொல்கிற ஒரு கவுன்சில் ஒன்று இருக்குது. அதான் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ங்கிறது. அந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வந்து யூஎஸ் வந்துட்டு விலகிட்டாங்க அந்த கவுன்சிலில் இருந்து. இந்த ஜூனில் வந்து விலகினாங்கல்ல, அது வந்து ஒரு ரொம்ப ரைட்டான டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு நியூஸை. சில மிச்ச நேஷன்ஸுமே வந்துட்டு அதே லைனில் போகிறதுக்கான அவங்கள வித்ட்ரா பண்ணுறதுக்கு போகிறாங்க, சம்திங் அந்த மாதிரி அந்த லைனில் போகலாம், அந்த மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கான இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இல்லை வீக்கஸ்ட் ஆர்குமெண்ட் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணால் கேட்கலாம். இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம்.
என்ன இருக்குன்னா, yes it is made up of states not known for their human rights records that many are in fact egregious violators of human rights. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வந்துட்டு அதில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறது, அவங்க அந்த ஹியூமன் ரைட்ஸ் ரெக்கார்ட்ஸ் தான் சொல்கிறது. இப்போ நீங்கள் யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும், ஈராக் மேலே அவ்வளோ தாக்குதல் நடத்தினாங்க. அதாவது சில விஷயம் தாங்கவே முடியாது, ஏன் இப்படி பண்ணாங்க அந்த மாதிரிலாம் தோணும். ஸோ அவங்க ஆக்சுவலாக ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து போனது ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் இருக்கிற அந்த அந்த கவுன்சிலில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸுக்கு நல்ல தகுதியானவங்களே கிடையாது. இதே தட் மெனி அதில் அதுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, தட் எக்ரீஜியஸ் வயலேட்டர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னால் அது ரொம்ப என்ன சொல்கிறது, தாங்க முடியாத அளவுக்கு ஒரு ஷாக்கிங்காக இது இப்படிலாம் அந்த ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி உள்ள ஆட்கள்லாம் கூட அதில் இருக்காங்க. யூஎஸ்ஸை கூட நம்ம அப்படி சொல்லலாம் தான், கரெக்ட் தானே? ஈராக் மேலே நடத்தும் தாக்குதல் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டாகத்தான் இருக்குது. ஏன்னா அதில் அந்த கவுன்சிலில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் ஒன்றும் பெரிய இந்த கண்ட்ரிஸ் கிடையாது. ஏன்னா அதில் இருக்கிற அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்ட்ரியை மீன் பண்ணி சொல்லாமல் கண்ட்ரிஸ் எல்லாமே சில நம்ம தாங்க முடியாத அளவுக்கு ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் வயலேட் பண்ண கண்ட்ரிஸாக தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக இது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போகலாம். No, the overt manner in which a human rights agenda and the evolution of human rights norms have been facilitated is commendable and has resulted in states being more engaged அப்படின்னு இருக்கு. ஓகே, அதாவது ஓகே ஃபைன். ஹியூமன் ரைட்ஸ் அஜெண்டா ஓவர்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த வெளிப்படையா அப்படின்னு அர்த்தம். அப்பட்டமா தெரியுது அப்படின்னு சொல்லலாம், வெளிப்படையா தெரியுது தான் ஓவர்ட் அப்படின்னு சொல்றது. The overt manner in which a human rights agenda and the evolution of human rights norms have been facilitated is commendable and has resulted in states being more engaged அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்க, யூஎஸ் வந்து வித்ட்ரா பண்ணிடுச்சு, இப்போ நிறைய ஸ்டேட்ஸும் அந்த மாதிரி அந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்லேருந்து விலகிடுவாங்க அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி விலகிறது ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, விலகிறது ஒன்றும் அந்தளவுக்கு நல்லது கிடையாது, நோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு வெளிப்படையாகவே தெரியும் அந்த ஹியூமன் ரைட்ஸில் வந்து ஒரு அஜெண்டா மாதிரி ஃபார்ம், இதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறது. அதான் அந்த அஜெண்டா, அந்த எவல்யூஷன், அது எப்படி அந்த ரைட்ஸ் எல்லாம் வந்தது, அந்த எவல்யூஷனு இது எல்லாமே வந்துட்டு அது அவங்க உருவாக்கி இருக்கிறது எல்லாமே கமெண்டபிள், எல்லாமே நம்ம எல்லாமே பாராட்டுக்குரியது. அண்ட் அஸ் ரிசல்டட் அது என்ன சொல்கிறது, அதனால அந்த ஸ்டேட்ஸ் அதில் இருக்கிற அந்த கண்ட்ரீஸ் இருக்காங்கல்ல, அந்த கண்ட்ரீஸ் எல்லாமே மோர் என்கேஜாக இருந்தனால தான், அந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் அவங்க எல்லாருமே அந்த நல்ல என்கேஜாக இருந்தனால தான் அந்த ஒரு அஜெண்டா ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அந்த எவல்யூஷன் எல்லாமே நல்லா பாராட்டுக்குரியது. சும்மா எல்லாருமே வித்ட்ரா பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு நல்ல ஒரு இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். ஏன்னா அவங்க ஒரு நல்ல ஸ்ட்ராங் வேலிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, அது நல்லா வளர்ந்துருக்கு, எல்லாருமே இன்வால்வ்டாக நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நோ, பை சீலிங் a role at the HRC ஸ்டேட் ரெடியூசஸ் இட்ஸ் எபிலிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ். சீரிங்னா என்ன சொல்கிறாங்க, கிவ் அப், அதாவது அவங்க அதை விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி மீனிங். அதாவது அவங்க அந்த ரோல்னா என்னது, அவங்க அந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலேருந்து விட்டுட்டு போகிறதுனால அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்க இப்போ ஒரு அஜெண்டா இப்படி ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஹியூமன் ரைட்ஸில் இதெல்லாம் தப்புன்னு ஒரு அஜெண்டான்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் அதில் போய் தலையிட முடியாது. இல்லை இது கரெக்டு தான்ப்பா, இதெல்லாம் சில விஷயம் என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேப் அதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ரொம்ப ஸ்ட்ராங் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தான் சொல்கிறாங்க. அவன் எவ்வளோ கொடுமைப்படுத்தி வேணால் கொள்ளலான்னு தான் சொல்கிறாங்க. பட் தட் இஸ் அ கரெக்ட். ஏன்னா அது ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுறது ரொம்ப தவறான செயலை, திரும்ப அதை நடக்கக்கூடாதுன்னா அவனுக்கு ஒரு ரொம்ப கொடுமையான தண்டனை கொடுக்குறதுங்கிறது சரியான விஷயமா தான் இருக்கும். நம்ம அது ஹியூமன் ரைட்ஸில் ஹியூமன் அப்படி பண்ணலாமே அப்படின்னு ஃபஸ்ட் அவன் பண்ணதே ரொம்ப தப்பு. இப்போ ஒருத்தனுக்கு அந்த தண்டனை கொடுத்தா நெக்ஸ்ட் இன்னொருத்தன் பண்ண மாட்டான். அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. பட் இந்தியாவில் தான் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இது இல்லை, புரியுதுங்களா? ஸோ பட் அது அந்த மாதிரி ஒரு இது உருவாக்குனா, இப்போ இந்தியா அதில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ யூஎஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் யூஎஸ் அவனோட ஒரு பாயிண்ட்டை வைக்க முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. அதில் இல்லைன்னா அதெல்லாம் வைக்க முடியாது, அவனோட இது இருக்காது, இட் ரெடியூசஸ், அவன் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுங்கிறது ஒரு கம்மியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் இஃப் இட் இஸ் ஸோ இன்க்ளைன்ட் ஜென்யூன் என்கேஜ்மெண்ட் இந்த மானிட்டரிங் ஆஃப் அது ஸோ இன்க்ளைன்ட்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அதில் அந்த கண்ட்ரி வந்து அதோட அந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலோட சார்ந்து இருந்தது. இன்க்ளைன்ட் அப்படின்னா சார்ந்து இருந்தது அப்படின்னா அவங்க ஜென்யூனாக அவங்களுக்கு என்னென்ன, அதாவது தப்பான ஒரு விஷயம் கிடையாது, ஜென்யூனாக சில விஷயம் சொல்ல முடியும். இப்போ நான் சொன்னல ரேப் விஷயம், அதுக்கெல்லாம் ஒருத்தனை கண்டிப்பாக அவனுக்கு ஒரு ஸ்ட்ராங் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஜென்யூனான ஒரு விஷயம், தப்பான விஷயமே டெஃபினட்டாக கிடையாது. உலகத்தில் யாருனாலுமே இதுக்கு அப்புறம் ஓகே நல்ல விஷயம் தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்யூன் என்கேஜ்மெண்ட்டை கூட அவங்க அதோட சார்ந்துருந்தாங்கன்னா இதெல்லாம் அவங்க பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க விட்டுட்டு போகிறது நல்ல விஷயம் கிடையாது, அவங்க அதோட சார்ந்துருந்தாங்கன்னா
அவங்க சார்ந்து இல்லாமல் இருந்தாங்கன்னா என்ன அவங்க ரெண்டையுமே பேசுகிறாங்க. அவங்க சார்ந்து இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களோட ஒரு நல்ல விஷயம் இருந்தால் கூட சொல்ல முடியாது. இதே சார்ந்து இருந்தாங்கன்னா அவங்களோட ஒரு நல்ல ஈடுபாடோட ஒரு நல்ல விஷயங்களை கூட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் தான். ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு வேலிட் பாயிண்ட்ஸோட தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3மே ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்ஸ் தான். கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். கரண்ட்டில் நம்ம உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதும் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? ஏன்னா இதில் எனக்கு 2-3 வேர்ட்ஸ் தெரியல, ஓவர்ட் அதோட மீனிங் தெரியல, அதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. ரொம்ப லைக் உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும். 2-3 வாட்டி ரீட் பண்ணிங்கனாலே ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? ஃபைன். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். நான் இப்போ உங்களுக்கு எய்தர் ஆரில் உங்களுக்கு பெருசாக கொஸ்டின்ஸ்லாம் எடுக்கலாம். அதில் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பார்த்துடலாம். நம்ம லாஸ்ட் கொஸ்டின் போகலாம். கேன் பொல்யூஷன் பி கண்ட்ரோல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். இப்போ ஆர்குமெண்ட்ஸ்குள்ளே போகலாம். எஸ், இஃப் எவ்ரி ஒன் ரியலைசஸ் த ஹசார்ட்ஸ் இட் மே கிரியேட் அண்ட் கோஆப்ரேட்ஸ் டு கெட் ரிட் ஆஃப் இட் பொல்யூஷன் மே பி கண்ட்ரோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே அதனால வரக்கூடிய தீமைகளை விளைவுகளை எல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணி நம்மளே அதுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கியோ நம்ம அதுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்னா பொல்யூஷன் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு வாதம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ, த க்ரௌடட் ஹைவேஸ், factories and industries and ever-growing population eager to acquire more and more land for constructing houses are beyond control அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை, அதாவது அவங்க சொல்கிறதுமே ஸ்ட்ராங், எஸ் பார்ட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அது கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டு தான். நோ பார்ட் எடுத்துக்கிட்டாலும் க்ரௌடடான ஹைவேஸு, ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், பாப்புலேஷன் நல்லா க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு நிறைய லேண்டை வாங்கணும், இது பண்ணணும், ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக நிறைய லேண்டு வாங்கணும், இந்த மாதிரி இது வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டே தான் இருக்குது. ஸோ பொல்யூஷன் அப்படிங்கிற ஒன்றை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படிங்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். ஒரே ஒரு சிம்பிள் இதுதான், பொல்யூஷனாக கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா, அந்த சைடு ஆர்குமெண்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது. இல்லை நம்மளாக கோஆப்ரேட் பண்ணி நம்மளாக அதுக்கான சூழ்நிலையை கிரியேட் பண்ணி பண்ணோம்னா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னொன்று சொல்கிறாங்க இல்லை பாப்புலேஷனும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அதுக்கான எல்லா ரிலேட்டடான ஸ்டெப்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. எல்லாமே கண்டிப்பாக பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டாக தான் இருக்குது. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இது இல்லாமல் இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொன்னல, இந்த மாதிரி இதுதான் நம்ம எய்தர் ஆர் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணணும். இது அல்லது அது ஏதாவது ஒன்று தான் இதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும்னா இது அல்லது அதுதான் நம்ம இதுக்கான கரெக்டான இதாக எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஆர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலி ஸ்ட்ராங்காக இருக்குது, ரெண்டுமே அப்படியே ஈக்குவலி ஆப்போசிட்டாகவும் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இதுதான் எய்தர் ஒன்லி ஒன் நடக்கலாம் ஆர் டூ, எதர் 1 or 2 அப்படிங்கிறதா இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல நான் இதுதான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதில் எப்படி வேணால் ட்விஸ்டடாக கேட்கலாம். பட் இதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். அட்லீஸ்ட் இந்த வருஷத்தில் எது இம்பார்ட்டண்ட்டாக நடந்தது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நடந்திருக்கோம்ல அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாகவே நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம யூஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு, அதில் சின்ன நடந்தது கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கரண்ட்டாக என்னென்ன நடந்துட்டுருக்கு, பேங்கிங் ரிலேட்டடாக நிறைய இந்த பேங்க் ஜப்தியாச்சு அதாச்சு இதோட ஜாயின் பண்ணாங்க, லைக் மர்ஜிங் நடந்தது, அந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாமே தான் மோஸ்ட்லி உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இப்போ மர்ஜிங் நடந்ததுன்னா ஓகே, அப்போ நிறைய பேங்க்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இதாகிடுமா, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் அது ரிலேட்டடான ஆர்குமெண்ட்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ எப்படி வேணால் கேட்கலாம். சம்டைம்ஸ் இல்லை வீக்கஸ்ட் ஆர்குமெண்ட் எது, அதாவது சம்டைம்ஸ் மெயின்ஸ் லெவலில் உங்களுக்கு கேட்கும்போது ஒரு ஃபேஸ் 2ல் லாஸ்ட் ஃபேஸ் 3ன்னு சொல்லலாம்ல, அந்த எக்ஸாம்லலாம் உங்களுக்கு கேட்கும்போது என்ன கேட்பாங்கன்னா வீக்கஸ்ட் ஆர்குமெண்ட் எதுன்னு கேட்பாங்க. கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் என்னங்கிறதும் கேட்க மாட்டாங்க. ஸோ வீக்கஸ்ட் ஆர்குமெண்ட்னு கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலுமே இந்த பேசிக்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஸ்ட்ராங்னா ரிலவெண்ட்டாக இருக்கணும், ரிலேட்டடாக இருக்கணும், டு த பாயிண்ட், அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்கணும். நெக்ஸ்ட் யூனிவர்சல் ட்ரூத் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக கோட் பண்ணுறாங்கன்னா அது டெஃபினட்டாகவே ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் ஆர்குமெண்ட்னா ஒரு ஓவர் எக்ஸாஜரேஷன் ஒரு ஹார்ஷாக இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு ஒரு இதை ஃபோர்ஸ்டாக ஒரு திணிக்கிற மாதிரியோ ஒரு ஓவர் எக்ஸாஜரேஷனாக ஒன்று இருந்ததுன்னா அது வீக் ஆர்குமெண்ட். அந்த மேட்ருக்கு ரொம்ப கரெக்டாக அதுக்கு ரிலவெண்ட்டாக இல்லாமல் இருந்ததுனாலும் வீக் ஆர்குமெண்ட். எமோஷ்னலாக ஒரு விஷயத்த ப்ராக்டிக்கலாக சொல்லுமே தவிர எமோஷ்னலாக அதை கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா அது வீக் ஆர்குமெண்ட். நெக்ஸ்ட் வேக் ஆர் நோ ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ், ஸ்ட்ராங் பாயிண்ட் இல்லாமல் இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்த முடிச்சுட்டு அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து வேக் ஆர் நோ வேலிட் ரீசன்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா வீக் ஆர்குமெண்ட் தான். நெக்ஸ்ட் ஒன்லி, ஈச், எவ்ரி, நன்னு, அதாவது நம்ம
ஒரு விஷயத்த பொத்தாம் பொதுவாக எல்லாருக்குமே இது பிடிக்காதுப்பா, எல்லாருக்குமே செட் ஆகாதுப்பான்னு நம்மளால ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. இது மட்டும்தான் அப்படிங்கிறதும் நிறைய விஷயத்தில் இது வராது. பட் சில விஷயத்தில் அந்த இது கரெக்டாகவும் இருக்கலாம். பட் அதுக்காக தான் சொல்கிறது, இந்த கான்டெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் எந்த சென்டென்ஸை நீங்கள் ரீட் பண்ணுறீங்களோ, எந்த சென்டென்ஸை பார்க்குறீங்களோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நமக்கு ஒரு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஐடியா கிடச்சிடும். ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பேரிசன்னா ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி பேசுறதுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டே கிடையாது, வீக் ஆர்குமெண்ட் தான். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு வீக்கஸ்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கூட நீங்கள் தான் வீக்கஸ்ட் ஆர்குமெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு டைம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோஸ்லேயே நான் கேட்ட கொஸ்டின்ஸே பாஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு சில டவுட்ஸ் வரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதனால் டெலகிராம் குரூப் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழ் இருக்குது, அதில் கேளுங்க. எனி ஹெல்ப்ஸ் என்கிட்ட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? மற்றபடி நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்தெல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? அதாவது வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா உங்களுக்கு எல்லாமே பட்டிமன்ற மாதிரி இருக்காது. ஒரு தலைப்பை கொடுத்துட்டு இதுவா அதுவாங்கிற மாதிரியும் இருக்காது. அதுக்காக தான் இன்னொரு கொஸ்டின் நான் உங்களுக்கு காமிச்சேன். ஒரு டீ கடை பெஞ்சில் நடக்கிற ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு நியூஸை ரீட் பண்ணிட்டு அதில் ரிலேட்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸாகவும் இருக்கலாம். அதுக்குன்னா ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட், இது பண்ணது கரெக்ட் தான்ப்பா, ஓகே இப்படி நடந்தது கரெக்ட் தான்ப்பா, இல்லைப்பா இது நல்ல விஷயம் தான்ப்பா, அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பற்றி சொல்கிறாங்கன்னா ஆமாம் நல்ல விஷயம் தாங்கிறதுக்கு அவங்க நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். இல்லை அதுக்கு ஏதோ ஒரு ஆமாப்பா நல்ல விஷயம் தான்ப்பா அப்படின்னு ஒருத்தர் முடிச்சிட்டாருன்னா அது வந்து ஒரு பாயிண்ட்டே எதுவும் ஆட் பண்ணாமல் ஒன்று சொல்கிறாங்கன்னா அது வீக் ஆர்குமெண்ட். அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் விஷயம் இல்லை, அவங்க பண்ணது டெஃபினட்டாகவே தப்புக்குன்னு ஒரு நெகட்டிவ் ஒரு நல்ல விஷயம் ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ எப்படி வேணால் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் சொல்லலாம். டீ கடை பெஞ்சில் நடக்கிற ஒரு நியூஸை ரீட் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆர்குமெண்ட்ஸாக இருக்கலாம். இல்லைனா பட்டிமன்றத்தில் நடத்துகிற ஒரு பட்டிமன்ற ஒரு தலைப்பு கொடுத்து அதுக்கான ஆர்குமெண்ட் ஸ்டேட்மெண்ட் லைக் ஆர்குமெண்ட்ஸாகவும் இருக்கலாம். எதுனாலுமே இந்த பாயிண்ட்ஸ்குள்ளே தான் வரும். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாருமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லாருமே ஹார்ட் ஒர்க் போட்டு தான் வீடியோ எல்லாமே கொண்டு வரும். நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, ப்ரொமோட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபைன். ஓகே. ஸோ மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அதில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸோட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.